ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம டெய்லரிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டி, ப்ளவுஸில் வர பட்டி. இந்த பட்டி வந்து பிசர் இல்லாமல் எப்படி அடிக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லோரும் வாங்க, ஃபாலோ மீ. இந்த பார்த்தீங்களா, ஒரே ஒரு துணியை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டை எடுத்துக்கங்க, மறந்துடாதீங்க. ஒன் பீஸ் எடுத்து தெளிவு காட்டு, இப்படியே கஷ்டப்படும். ஒரு பீஸ் வந்து வரட்டும், சரிங்களா? இந்த ஒத்த பீஸ் தனியாக விட்டு மீதி இருக்கிற அந்த பீஸ் பார்த்திங்க, இந்த லாங்கில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, லாங்கில் பெருசாக வர்றது வந்து சைடில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துக்குங்க, இதை எப்படி என்னது பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. அப்படி அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சிங்கிள் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டுறது பார்த்துக்குங்க, கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த தையல் எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்ச தையல் இருக்குது பார்த்தீங்களா, அதே ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒரே மாதிரி பினிஷிங் வரும். மீண்டும் ஒரு ஊசி டிக், அந்த ஊசியோட தையல் நீங்கள் போடும்போது அந்த ஒரே மாதிரி வரும் வைங்களா, ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வரும். அப்புறம் அந்த பிசுறு வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி, இதுக்கு பேர் வந்து நாங்கள் ஜக்கான்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து ஜக்கா போட்டுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பும் போது வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு சுருக்கு இல்லாமல் வரும், அழகா சமமாக ஒரே ஈவனாக வரும். பாருங்க, இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஈஸியான மெத்தேடு தான், கொஞ்சம் ஃபஸ்ட்டு சிரமமாக இருக்கும், பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. நமக்கு தேவை இந்த ஃபினிஷிங் தான், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆண்டாவுக்கு திருப்பி கேட்டுங்க. இப்போ வந்து உள் சைடும் வந்து பிசுறே இருக்காது. இது வந்து உள் சைடுங்க, உள் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிசுறே இருக்காது. ஓகேங்களா? அப்போ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இது மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்லையா? ஓகேவா? அப்படியே வந்து ஊசி ஸ்டிச் அப்படியே போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, ஃபினிஷிங். அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நிறைய டிப்ஸ் உண்டு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர் குமார் டெய்லரிங். Bye.